வணக்கம். பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ரகசியங்களை ஆராய போற நம்ம சோர்ஸ் தரவுகளோட இந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவான விஷுவல் எக்ஸ்பிளைனருக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஸ்பேஸ்ல இருக்கிற ரொம்பவே ஆழமான இருண்ட ஒரு பயங்கரமான பகுதிக்கு டிராவல் பண்ண போறோம். நம்ம சோர்ஸ் மெட்டீரியல் சொல்ற சில ஷாக்கிங்கான உண்மைகளை தான் இப்போ நாம அலச போறோம். ஆர் யூ ரெடி? ஒரு மனிதன், அதாவது நீங்க ஒரு பிளாக் ஹோல் உள்ள விழுந்தா உயிரோட தப்பிச்சு வர முடியுமா? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த பரந்த விண்வெளியில நீங்க தனியா மிதந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நேர் முன்னாடி முடிவே இல்லாத ஒரு பிரம்மாண்டமான இருட்டு. தற்செயலா அதுக்குள்ள நீங்க இழுக்கப்பட்டா உங்க நிலைமை என்ன ஆகும்? சர்வை பண்ண முடியுமா? இந்த திகழான கேள்விக்கான பதிலை தான் நம்ம சோர்ஸ் தரவுகள் மூலமா இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம். சரி, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். பிளாக் ஹோலோட பவர்ஃபுல் கிராவிட்டி நிஜமாவே எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த மொத்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப வேகமா பயணிக்கிற ஒளி, அதாவது லைட் கூட இந்த அதீத ஈர்ப்பு விசையில மாட்டிக்கிட்டா தப்பிக்கவே முடியாது. வெளிச்சமே தப்பிக்க முடியாதுன்னா நம்மளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஏதோ சாதாரண வெற்றிடம் கிடையாது. ஸ்பேஸ் டைமையே வளைக்கிற ஒரு மாபெரும் அரக்கன் மாதிரி. இப்போ நீங்க அந்த பிளாக் ஹோலை நெருங்குறத வச்சுப்போம். அந்த கிராவிட்டி ஃபீல்டை நீங்க நெருங்க விஷயங்கள் ரொம்ப ஃபாஸ்டா, ரொம்பவே கொடூரமா மாற ஆரம்பிக்கும். உங்க உடம்போட எந்த பகுதி பிளாக் ஹோலை நோக்கி இருக்கோ அந்த பகுதி ஒரு பயங்கரமான ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணும். கண் சிமிட்டுற நேரத்துல உங்க உடம்பு ஒரு ரப்பர் பேண்டு மாதிரி எவ்வித ஈவு இறக்கவும் இல்லாம அபரிமிதமா இழுக்கப்படும். ஆக இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்படி உங்க உடம்பு கொடூரமா நீள்ற நிகழ்வுக்கு சயின்டிஸ்டிக்ஸ் வச்சிருக்க பேரு தான் ஸ்பெகட்டிஃபிகேஷன். ஆமாங்க, நீங்க சாப்பிட்ற ஸ்பெகட்டி மாதிரி, ஒரு நூடுல்ஸ் மாதிரி உங்க உடம்பு ரொம்ப மெல்லிசா நீளமா இழுக்கப்பட்டு சுக்குநூறா சிதைக்கப்படும். கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல? எந்த ஒரு மனித உடங்காலையும் இந்த அதீத கிராவிட்டியை தாங்கவே முடியாதுங்கிறது தான் நம்ம சோர்ஸ் அடிச்சு சொல்ற கசப்பான உண்மை. ஆனா பிசிக்கலா நடக்கிற இந்த சிதுவை விட ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் அங்க நடக்குது. பிளாக் ஹோலுக்கு பக்கத்துல போக போக நேரம், அதாவது டைம் ரொம்ப ரொம்ப மெதுவா நகர தொடங்கும். உங்க கையில இருக்கிற வாட்ச் அங்க வேலை செய்யற விதமே முற்றிலுமா மாறிடும். இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி தோணலாம், ஆனா விண்வெளியோட உண்மையான பிசிக்ஸ் இதுதான். இதை ரொம்ப பிரமாதமா விளக்குறது என்னன்னா, நீங்க பிளாக் ஹோலுக்கு பக்கத்துல செலவழிக்கிற அந்த சில நொடிகள் வெளியில இருக்கிற பூமிக்கு பல வருஷங்களுக்கு சமம். உங்களுக்கு என்னவோ அது ஜஸ்ட் சில செகண்ட்ஸ் தான், ஆனா வெளி உலகத்துக்கு பல யுகங்களே கடந்து போயிருக்கும். நேரத்தோட இந்த விந்தை நிஜமாவே நம்ம மூளையை சுழல வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த திகில் பயணத்துல நாம அடுத்து சந்திக்க போற அந்த இரண்டு எல்லை கோடு தான் ஈவென்ட் ஹரைசன். இதுதான் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். இந்த எல்லையை நீங்க ஒரு முறை தொட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எந்த ஒரு சக்தியாலையும் உங்களை காப்பாற்றவே முடியாது. பிசிக்ஸ் விதிகளே இந்த இடத்துல டோட்டலா செயலிழந்து போயிடும். ஒரு பாதாள இருட்டு உங்களை முழுமையா விழுங்கிடும். இந்த ஈவென்ட் ஹொரைசனை நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வர்றதுக்கு 1% கூட சான்ஸே இல்லை. நீங்க முற்றிலுமா அந்த இருட்டுக்குள்ள போயிடுவீங்க. சரி, உள்ள போன பிறகு என்னதான் நடக்கும்? அங்க வேற ஏதாச்சும் உலகம் இருக்கா, இல்ல எல்லாமே அழிஞ்சு போகுமா? இதுக்கான பதில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மர்மம். நம்ம சோர்ஸ் இதை ரொம்ப தெளிவா சொல்லுது. ஈவென்ட் ஹொரைசனுக்கு அப்பால் நடக்கிறது மனித குலத்துக்கு இன்னும் பிடிபடாத ஒரு மாபெரும் ரகசியம். அந்த எல்லையை தாண்டினதுக்கு அப்புறம் என்னதான் நடக்கும்? என்றைக்காவது ஒரு நாள் மனித குலம் இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்குமா? இல்ல பிளாக் ஹோல் தன்னோட ரகசியத்தை என்றென்றைக்கும் தான் கூடவே வச்சுக்குமா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பிரபஞ்சம் இன்னும் பல ஆச்சரியங்களை, ரகசியங்களை தனக்குள்ள மறைச்சு வச்சிருக்கு. இது போல இன்னும் பல ஸ்பேஸ் மிஸ்ட்ரீஸ் பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை இன்னொரு அற்புதமான எக்ஸ்பிளைனர்ல சந்திக்கிறேன்.